வரலாற்றில் மறக்க முடியாத நாள் சுனாமி நாள் 26/12/2004 காலை பொழுது எல்லோரும் இந்த கடற்கரையிலே காற்று வாங்குவதற்காகவும் நடைபயிற்சி செய்வதற்காகவும் மீனவ சமுதாய மக்கள் தங்களுடைய வேலைகளை தொடங்க இருந்த வேளையிலும், அதேபோல் கிறிஸ்மஸ் முடிந்து மறுநாள் இன்னும் சில பேர் அதே கொண்டாட்டத்தில் இருந்த காரணத்தினாலும் அந்த மறக்க முடியாத 2004 ஒரு மாபெரும், இந்த கடல் என்றாலே ஒரு மாபெரும் மகிழ்ச்சி ஏற்படும். அந்த அலைகள் வந்து வந்து நம் கால்களை தொட்டு செல்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். கரையின் ஓரத்தில் நின்று கொண்டு அந்த அழகை ரசிப்பதும், அந்த காற்று நம் மீது படுவதும், பௌர்ணமி சமயத்தில் அதை பார்ப்பதும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். காலையில் சூரிய உதயத்தை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பேற்பட்ட கடல்தான் சுனாமியாக, ஆழி பேரலையாக வந்த நாள்தான் டிசம்பர் 26. மிக அற்புதமான கடல். நம்மையெல்லாம் துக்கத்தில் ஆழ்த்திவிட்டு சென்றது. இந்தோனேஷியாவிலே சுமத்ரா தீவிலே கடல் நடுவிலே 9.15 ரிக்டர் அளவு இந்த அமைதியான கடலிலே பூகம்பம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 2,26,000 பேரை உலகம் முழுக்க பலி வாங்கிய நம்முடைய கடல் அன்னை. இன்னும் சொல்ல போனால் அது அலையினுடைய உயரம் கிட்டத்தட்ட 60 அடி. எவ்வளோ அமைதியான கடல், திடீரென்று 60 அடி உயரம் அந்த அலை எழும்பினால் நாம் 5 அடி உயரம்தான், இல்லை 6 அடி உயரம் இருப்போம். 60 அடி உயரம் உயர்ந்தால் அந்த அலையிலே சிக்கி எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட 14 நாடுகள் பாதிப்பு ஏற்பட்டது. இலங்கை, இந்தோனேஷியாவில் மட்டும் 1,66,000 பேர், 5,000 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை ஓரம் பாதித்தது. இலங்கை, இந்தோனேஷியா, இன்னும் எத்தனையோ நாடுகள். அந்த சமயத்தில் 2 மணி நேரம் கழித்து நமக்கு வந்தது. இந்தியாவிலே 18,000 பேர் எல்லாம் அஞ்சலி செலுத்துகிறோமே. இந்தியாவிலே 18,000 பேரிலே 10,000 பேர் தமிழ்நாடு. நாங்கள் வசிக்கின்ற கணபதி செட்டி குளத்தில் மட்டும் 16 பேர், அவர் பேர் போட்டுக்கு பாருங்க, 16 பேர். அதே போல் பக்கத்து ஊரில் ஒரு 15 பேர். அதே போல் தமிழ்நாட்டில் 10,000 பேர். இந்தியாவிலே 18,000 பேர் இருந்ததிலே தமிழ்நாட்டில் மட்டும் 10,000 பேர். தமிழ்நாட்டிலே நாகப்பட்டினம் மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டது. காரணம், அங்கு வேளாங்கண்ணி மாதாவை வணங்குகின்ற போது ஏராளமான மக்கள், அங்கு பக்தர்கள் இறந்தார்கள். அதேபோல் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வந்த அன்பர்கள் காலையிலே நடைபயிற்சி, இந்த வெள்ளைக்காரர்கள் எல்லாம் வந்து சூரிய உதயத்தை சன்ரைஸை ரசிப்பார்கள். இப்படி நம்ம எல்லாம் அந்த கடலினை பார்த்து நாம் வணங்குகிறோம். இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு பேரலையை எங்களுக்கு தராது என்று ஒரு வயதான பாட்டி என்னோடு சேர்ந்து வேண்டுகிறது. அந்த கடல் எண்ணெய் நமக்கு உப்பு சுவையை தருகிறது.
6 சுவைகளை தாவரங்கள் தந்தாலும், 5 சுவையை தாவரங்கள் தந்தாலும் 6வது சுவையாக உப்பு தருகிறது. அதேபோல காவல்துறை அதிகாரிகள் மக்களோடு மக்களாக நின்று அந்த அஞ்சலி வீர வணக்கம் இறந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். அந்த நினைவிடத்திலே கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டு மலரஞ்சலியை அந்த காவல்துறை அன்பர்கள் இருந்தார்கள். 19 ஆண்டுகள் நிறைந்துவிட்டது. 19 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னோடு பழகியவர்கள், என்னோடு பேசியவர்கள் எல்லாம் ஒரு அரை மணி நேரத்திலே அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று இன்னும் 50,000 பேரை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையும் தமிழ்நாட்டை திருப்பி போட்ட துக்கத்தில் ஆழ்த்திய சுனாமி தினத்தில் அங்கு ஆழி பேரலையிலே மறைந்த அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்துகிறோம். இனிமேல் இப்பேற்பட்ட துயரமான சம்பவம் வரக்கூடாது. 75% நீரால் உள்ள இந்த உலகம் நீரின்றி அமையாது என்று சொல்வார்கள். அந்த ஆழி பேரலை நம்மையெல்லாம் துக்கக் கடலில் ஆழ்த்தியது. இனிமேல் இப்பேற்பட்ட நிகழ்வு நடக்காமல் அந்த கடல் தாய் கடல் அன்னை நம்ம எல்லாம் காக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இது இந்தோனேஷியாவில் ஆரம்பித்ததற்கே இப்படி என்றால் அந்த நிலநடுக்கம் 9.15 ஆகவே அவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும்.